ஹலோ everyone, this is பிரசாந்த். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் நம்ம வாழ்க்கையில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் சீக்கிரமாக கிடச்சிடணும், நமக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறது நம்மளோட இயல்பு. பட் ஆனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப நாளாக நம்ம தங்கியிருந்தோன்னா நம்ம அங்கேயே தேங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் பர்சனல் க்ரோத் வேணும், இல்லை எனக்கு இது போதாது, நான் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் அச்சீவ் பண்ணணும், நான் இன்னும் நிறையா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு புது விதமான ரிசல்ட்ஸும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புது விதமான அனுபவம் வேணும், புது விதமான ரிசல்ட்ஸ் வேணும், நான் பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராஜுவலாக உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்களே தள்ளிவிட ஆரம்பிக்கணும். யாருமே நம்மளை நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ உங்களோட வளர்ச்சிக்காக நீங்களே உங்களை அப்பப்போ எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து மெதுவாக அவங்களை தள்ளி விட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டென்ஷன் க்ரியேட் ஆகிற அந்த டிஸ்கம்ஃபர்ட் பிளேஸில் தான் உங்களோட க்ரோத்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் எல்லாருக்குமே தேவை தான். பட் ஆனால் அது ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது உங்களோட லைஃபுக்கு அது ஒரு கெடுதலான ஒரு விஷயம். ஸோ அப்பப்போ உங்கள் லைஃப்லேருந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோலோ ட்ராவல், கிவிங் அ பப்ளிக் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எதெல்லாம் உங்களை டிஸ்கம்ஃபர்ட்டாக மாற்றுதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப நம்ம செய்யும் போது நம்மளோட க்ரோத், நம்மளோட கெப்பாசிட்டி, நம்மளோட எபிலிட்டி என்னன்னு நமக்கே தெரிய வரும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் வாழ்க்கையில் தேவை தான். பட் ஆனால் கம்ஃபர்ட் ஜோனே வாழ்க்கையாக போயிட்டா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு க்ரோத்துமே இருக்காது. ஸோ அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான விஷயத்த நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் ஐம் டன்.